Hello friends, welcome back to Thinksnewtamil channel. இன்னைக்கு சாஃப்ட்டான இந்த ஃபுல்கா ஆர் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு நம்ம as usual எப்பவும் எடுக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பவும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைங்க. பட் நான் வந்து 1 டிராப் ஆயில் கூட நான் விடல. அதுதான் இந்த சப்பாத்தியோட ஸ்பெஷாலிட்டி. சோ வந்து ஆயிலே சேக்காம தான் நான் மாவு பிசைஞ்சேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிருச்சு அப்படினு தோணுச்சு அப்படினா நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு விட்டுக்கோங்க. நீங்க அப்படி விடும்போது உங்களுக்கு கையில ஒட்டாது. நல்லா சாஃப்ட்டா வரும் மாவு. சோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 30 minutes இல்ல 15 minutes இத வச்சுக்கோங்க. வச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு தேய்க்க ஆரம்பிக்கணும். பாருங்க 15 minutes நான் வச்சிருந்தேன். 15 minutesக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நல்ல சாஃப்ட்டான மாவு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிரலாம். as usual எப்பவும் தேய்க்கிற மாதிரி தான் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கணும். பட் இது வந்து நம்ம அடுப்புல போட போறதுனால கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சிங்க அப்படினா நல்லா இருக்கும். சோ அன்ஷேப்பா இல்லாம நல்ல ஷேப்பா தேய்ங்க. அப்பதான் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ எப்பவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊர் சைடு நம்ம சப்பாத்தி தான் சொல்லுவோம் எப்படி எடுத்து போட்டாலும். பட் நார்த் சைடுலனா இத வந்து அடுப்புல போட்டு எடுக்கிறதுனால ஃபுல்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டே கூட வச்சுப்பாங்க. பட் நமக்கு ஸ்டாண்ட்லாம் தேவையில்லை. நம்ம அடுப்பு ரொம்ப நீட்டா இருந்தது அப்படினா நம்ம அடுப்புலயே செஞ்சிரலாம். சோ அழகா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியா நீங்க தேய்ச்சுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்ல. அப்பதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது கூட நீங்க என்ன குருமா வேணா வச்சு சாப்பிடலாம். சோ இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன் இதே மாதிரி. பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சிட்டேன். எனக்கு லாஸ்டா ஒரு சின்ன கொஞ்சமா இருந்துச்சு. நான் சின்ன சப்பாத்தி ஒன்னு செஞ்சேன். சோ இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தவா இல்ல தோசைக்கல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நீங்க அந்த மாவு ஒட்டி இருக்கதெல்லாம் தட்டி விட்டுட்டு போடுங்க. அப்பதான் அந்த மாவு எல்லாம் வெளியில வந்துரும். ஒரு கிச்சன் டிஷ்யூ இல்ல ஒரு காட்டன் டவல் வச்சுக்கோங்க. ஏனா அந்த மாவு வெளியில வரும்போது நம்ம மிதமான சூடுல வைக்கும்போது அந்த மாவெல்லாம் நம்ம மேலே போட்டுருக்க மாவெல்லாம் வந்துரும். அதெல்லாம் நீங்க தொடச்சி விட்டுக்கோங்க இன்னொரு கையில. சோ அழகா இந்த மாதிரி நீங்க இத திருப்பி விடுங்க. கீழ ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒரு நல்லா வேகட்டும். அது ஒரு மிதமான சூடுல வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நான் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பபிள் வர ஆரம்பிக்குது. இந்த பபிள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த ஃபுல்கா செய்யிறதுக்கு நம்ம அடுப்புல போடணும். அப்பதான் நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு வரும். லைட்டா ஒரு தடவை நான் போட்டுட்டு இத அடுப்புல போட ஆரம்பிச்சிடுறேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்ததுனா நீங்க அந்த ஸ்டாண்ட்ல கூட போட்டுக்கலாம். ஃபுல்கா ஸ்டாண்ட் கிடைக்கும் கடையிலனா. என்கிட்ட இல்ல. சோ அதனால நான் டைரக்ட்டா என்னோட அடுப்புலயே வச்சிரறேன் பாருங்க. அடுப்புல வச்சோம்னா அது ரொம்ப அழகா புஸ்ஸுன்னு வரும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு. எண்ணெயே சேர்க்காம இவ்ளோ சாஃப்ட்டா நம்ம சப்பாத்தி நம்மளே செஞ்சிரலாம் வீட்லயே. சோ அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். சோ வந்து இப்போ நான் அடுப்புல போட்டு புஸ்ஸுன்னு வந்துச்சு. இப்போ நார்மலா நம்ம தோசைக்கல்லையே அடுப்புல போடணும். தோசைக்கல்லையே நாங்க போட்டுக்கறோம் அப்படினு சொல்றவங்களுக்கு தோசைக்கல்ல போடுங்க. தோசைக்கல்ல போட்டு நீங்க லைட்டா அழுத்தி விட்டீங்க அப்படினா அது நல்லா புஸ்ஸுன்னு வரும். அதையும் நான் காட்றேன் பாருங்க. இப்போ இது வந்து நான் தோசைக்கல்ல செய்யற சப்பாத்தி. இது நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு நீங்க இப்படி புஷ் பண்ணி விட்டீங்க அப்படினா அது நல்லா ஒரு பக்கமா அப்படியே உப்பி வரும். சோ இந்த மாதிரி உப்பி வரும். உப்பி வந்ததுனா உங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான். நல்லா ஒரு பக்கமா அப்படியே அழுத்தி விடுங்க. ஒரு டிஷ்யூ இல்லனா காட்டன் டவல் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன அப்படினா நீங்க வந்து இத ஹாட் பாக்ஸ்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஓகே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்ல ஹாட் பாக்ஸ் இல்லங்கறவங்க லைட்டா இதுல எண்ணெய் தடவிக்கோங்க. அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. எண்ணெய் தடவி தான் சாப்பிடணும். அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும். இல்லனா டைம் ஆக இது ரொம்ப ஹார்ட் ஆகிரும். ஹாட் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா அந்த ஹீட்ல அது எப்பவுமே நீங்க சாப்பிட்ட வரைக்குமே அந்த ஹீட்ல அது வந்து நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும். சோ கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. Thanks for watching.